இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு எல்போ மெக்கானிசம். இது ஒரு மெக்கானிக்கல் ப்ராஜெக்ட். இதோட யூஸ் என்னென்னா, இந்த பக்கம் மோட்டார் இருக்குது. ஸோ இதோட ரொட்டேஷன் வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்குது. அதை வந்து 90 டிகிரி டிரான்ஸ்மிஷன் பண்ணி நம்ம இந்த டைரெக்ஷனில் ரொட்டேட் ஆகுது. நார்மலாக பார்த்தீங்கன்னா 90 டிகிரி ரொட்டேஷனுக்கு நம்ம பவல் கியர் யூஸ் பண்ணுவோம். இந்த பக்கம் டிரைவர் கியர், இந்த பக்கம் டிரைவன் கியர், 2 பவல் கியர் போட்டு ஸோ 90 டிகிரி ரொட்டேஷன் நம்ம கொண்டு வரோம். ஆனால் வித்தவுட் கியர், எந்த கியரும் இல்லாமலே நம்மளால் 90 டிகிரி ரொட்டேஷன் கொண்டு வர முடியும். அதுக்கு தான் வந்து இந்த எல்போ மெக்கானிசம் யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து ஒரு 3 லிவர் இருக்குது பாருங்கள், 1 2 3. ஸோ இந்த 3 லிவரும் வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரி ஆங்கிளில் இருக்கும். கரெக்டாக பர்ஃபெக்டாக 90 டிகிரி இருந்தால் மட்டும்தான் இது வந்து ஒர்க் ஆகும். இது நமக்கு பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரொட்டேட் ஆகும்போது இது ஜாம் ஆகிடும் அப்படி தான் நமக்கு தோணும். ஆனால் இது ஜாம் ஆகாது. இது என்ன பண்ணோம்னா ஒன்றுக்கு ஒன்று அட்ஜஸ்ட் ஆகும். இப்போ பாருங்கள், இது வந்து இந்த பக்கம் நீங்கி இருக்குது. ஸோ இது உள்ளே போயிருக்கு, இது கொஞ்சம் வெளியே இருக்குது. இனி எப்படி சுற்றி வரும்போது இது வெளியே வரும், இது உள்ளே போகும். ஸோ அந்த மாதிரி இது ஒன்றுக்கு ஒன்று அட்ஜஸ்ட் ஆகி நமக்கு இது ஒர்க் ஆகும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது பாருங்கள். இதோட வந்து ஒரு மோட்டார் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த ஒரு 3 பேட்டரி யூஸ் பண்ணி நம்ம இதை ஆப்ரேட் பண்ணோம். இப்போ நான் சுவிட்சை ஆன் பண்ணுறேன். எப்படி ஓடுது பாருங்கள். இது பாருங்கள், இந்த லிவர் வந்து ஒன்றுக்கு ஒன்று விட்டு கொடுக்கறதுனால ஸோ நமக்கு 90 டிகிரி ரொட்டேஷன் கிடைக்குது. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இது வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மினி ப்ராஜெக்டாக பண்ணுறாங்க. டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெயின் ப்ராஜெக்டாக பண்ணுறாங்க. இது மாதிரி நம்ம சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் வரும். எல்லா வீடியோவும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வர வரைக்கும் பாய்.